சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் எப்பொழுதுமே ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களாக எப்போதுமே பார்க்கப்பட மாட்டீங்க. நீங்க எங்கு இருந்தாலுமே அங்க ஒரு தனி ஒரு இடமானது உங்களுக்குள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அப்படித்தாங்க இருப்பீங்க. நீங்க பேசும் பொழுது எப்பொழுதுமே தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிகிறது தெரியவில்லை, அது இரண்டாவது விஷயம். ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தால் கூட அந்த வேலையை உங்களுக்கு முழுமையாக தெரியாமல் இருந்தாலும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அந்த ஒரு வேலையை செய்தாலும் அதனை பற்றி நீங்கள் பேசினாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு பயனுள்ளதாக மாறி இருக்குங்க. ஆனா சில மனிதர்கள் சில ராசிக்காரங்க இருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு வேலைகள் தெரிந்திருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை உங்கள் மீது இல்லாமல் அதனை தவறாகவோ சரியாகவோ கூறுவீங்க. சரியாக கூறினாலும் உங்களுக்குள்ள ஒரு பதட்டங்களும் நடுக்கங்களும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான விஷயங்களிலும் இருந்து உங்களால வெளியில் வரவே முடியாதுங்க. ஆனா அந்த சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அப்படி எப்பொழுதுமே கிடையாது. உங்களுக்கு தெரிகிறது தெரியவில்லை, அது இரண்டாவது விஷயம். நீங்கள் பேசும் பொழுதும் ஒரு செயலை செய்யும் போதும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்துல மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. அவர்கள் நடந்தால் கூட ஒரு தைரியமானது அவர்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இந்த உலகம் பெரும்பாலும் பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த தைரியமான முகத்துக்கு பின்னால் நிறைய காயங்கள் இருக்கும். அதை வெளியே இருக்கக்கூடிய நபர்கள், ஏன் கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட புரிந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பகல்ல நீங்க சிங்கம் மாதிரி நடந்திருப்பீங்க. இரவு நேரத்தில் உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரானது வர ஆரம்பிக்கும். அது ஏன் இப்படி நடக்கு, எதற்காக இப்படி நடக்கிறது என்று எதுவுமே உங்களுக்குள்ள தெரியவும் தெரியாது. அந்த தைரியமான முகத்திற்கு பின்னால் அவ்வளவு காயங்களானது இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில அதிகமாக காயப்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் அவங்களுடைய ஆத்திரங்கள் தாங்க. ஆத்திரத்தாலும் அவசர முடிவுகளாலும் எவ்வளவோ விஷயங்களையும் எவ்வளவோ முடிவுகளையும் உடனடியாக நீங்க எடுத்து விடுவீங்க. அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஆனா அது போக போக உங்களுடைய மனதிற்குள் நம்ம ஏன் இந்த ஒரு உறவை இழந்து விட்டோம், நம்ம பண்ணினது தவறோ அப்படின்னு நீங்க இரவு நேரங்கள்ல தனியாக இருக்கும் பொழுது நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில யோசனைகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்குங்க. ஆனா உங்களுடைய மனது எப்பொழுதுமே நல்ல மனது தான். அது உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களிடம் பழகிய நபர்களுக்கு நிச்சயமாக தெரியவும் செய்யும். ஆனா நீங்க உணர்ச்சியில முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நடந்து கொள்வீங்க. அந்த ஒரு முடிவு உங்களுக்கு ஆரம்பத்துல நன்றாக இருந்தாலும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. கோபம் வந்தால் நீங்க உடனே அதுக்கு ரியாக்ஷனை கொடுப்பீங்க. அந்த கோபத்தை எப்படி போக வைக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. நமக்கு கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்த நபர் யார், அவருக்கு நம்ம மீண்டும் கோபத்தை வர வைக்கணும். அப்போதான் அவங்களுக்கும் இந்த ஒரு கோபம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது புரியவும் ஆரம்பிக்கும். அப்படின்னு கீழ்மட்டமாக யோசிக்கக்கூடிய சில அவசரமான முடிவுகளால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டது. இதனாலேயே சில வாய்ப்புகளையும் நீங்கள் இழந்திருப்பீங்க. சில அல்ல பல வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து விட்டு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க. பல உறவுகளையும் நீங்க இதனால இழக்கவும் செய்திருப்பீர்கள். இன்னும் சில நேரங்கள்ல உங்களையே நீங்க ஏன் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு உங்களை நீங்களே புரிந்து கொள்ளாம நடந்து கொண்ட நாட்களும் நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக உண்மை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தீ ஒரு நாளும் அணையாது. அது உங்களுக்குள்ள எரிந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் ஒரு மனிதனிடம் நீங்க எவ்வளவுதான் சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தாலும் உங்களை யாராவது கோபப்படுத்தி விட்டால் உடனே நீங்க பொறுமையாக நடந்து கொள்ள மாட்டீங்க. மனதிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தீ உங்களுக்கு வெளியிலிருந்து உள்ளிருந்து ஒரு கோபமாக வெளியில் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல தேவையில்லாத ஒரு வார்த்தைகளையும் பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு வாழ்க்கை தாங்க உங்களுக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள ஒரு தீ இருக்கும். அதை யாராலுமே சிதைக்கவும் முடியாது, அணைக்கவும் முடியாது. அது எப்போதுமே ஒரு அணையா தீபம் மாதிரி உங்களுடைய மனதிற்குள் எரிந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களை உயர்த்த அது ஒரு சில நேரங்கள்ல உங்களை உயர்த்தவும் செய்யும். அதே ஒரு தீ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு மரியாதையும் அது ஒரு சில இடங்களில் போகவும் வைக்கும். இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சிம்மம் ராசி அன்பர்கள் வீட்டில் சப்தம் வீட்டில் சந்திர பகவான் அமைந்திருப்பதும், ஏதோ அதே 7ஆம் வீட்டில் கும்பம் ராசியில் ராகு பகவான் அமைந்திருப்பதும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு செல்வாக்கை அதிகரித்து கொடுக்கும். போதுமான அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்கள் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்க முடிவெடுத்து விடுவீங்க. முடிவெடுத்து விடுவதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய தொழில் அல்லது பணியில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீங்க. ஆனா அந்த ஒரு தொழிலையும் நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையையும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து செய்ய வேண்டும். அந்த ஒரு வேலைகளையும் உங்களுடைய தொழிலையும் கண்ணும் கருத்துமாக மட்டும் நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பரிசுகளும் கௌரவங்கள் மூலமும் நீங்கள் இந்த ஒரு நேரத்துல பயனடைய ஆரம்பிப்பீங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பரிசுகள் உங்களை தேடி வந்துவிடும். கௌரவங்களும் மரியாதையும் உங்களுக்கு தன்னாலேயே இந்த ஒரு நாளில் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். பிறருடைய ஆதரவை இந்த ஒரு நாளில் நீங்கள் பெறுவதில் நீங்கள் மிகவும் வெற்றி காணக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீங்க. பயணம் மற்றும் சுற்றுலா சார்ந்த அனுபவங்கள் உங்களுக்கு இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இந்த ஒரு நேரத்தில் இருக்கவும் செய்யும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது உங்களுக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். அன்புக்குரியவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தான் நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எல்லாமே நடக்கத்தாங்க ஆரம்பிக்கும். இதிலும் படபடப்பின்றி நீங்கள் செயல்பட வேண்டும். படபடப்பு இல்லாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பணி புரியக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கோபத்தை அருகில் இருக்கக்கூடிய நபரிடம் காட்டினால் உங்களுக்கு தாங்க தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளில் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கான சிந்தனைகள் உங்கள் மீது இந்த ஒரு நேரத்தில் மேம்பட ஆரம்பிக்கும். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று உடன் பிறந்தவர்கள் மீது ஒரு கவனமானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்பட ஆரம்பிக்கும். வியாபார விஷயங்களில் விவேகமானது உங்களுக்குள்ள வேண்டும். விவேகமும் வேண்டும் உங்களுக்குள்ள. அதே போல பொறுமையும் வேண்டும். இந்த 2 மட்டும் இருந்தால் போதும். உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாதுங்க. சக ஊழியர்களிடம் நீங்கள் வேறுபாடுகள் ஏற்பட்டு இந்த ஒரு நாளில் நீங்க ஆரம்பிக்கும். கால்நடை பணிகளில் விழிப்புணர்வுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை நீங்கள் செலுத்தி வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல பலன்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்கும். யார் மீதும் நம்பிக்கை வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை வைத்து உங்களுடைய வேலைகளையும் தொழில்களையும் நீங்கள் ஆரம்பித்து கொண்டே இருங்க. அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இந்த ஒரு நேரத்துல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் இந்த ஒரு நேரத்தில் பல விஷயங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் வாழ்ந்தால் வாழ்க்கை இந்த ஒரு நாளில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குங்க. இதெல்லாம் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் என்பது கொள்ளாமல் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்துவிடும். நன்றி, வணக்கம். ஏற்பட ஆரம்பிக்கும். வியாபார விஷயங்களில் விவேகமானது உங்களுக்குள்ள வேண்டும். விவேகமும் வேண்டும் உங்களுக்குள்ள. அதே போல பொறுமையும் வேண்டும். இந்த 2 மட்டும் இருந்தால் போதும். உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாதுங்க. சக ஊழியர்களிடம் நீங்கள் வேறுபாடுகள் ஏற்பட்டு இந்த ஒரு நாளில் நீங்க ஆரம்பிக்கும். கால்நடை பணிகளில் விழிப்புணர்வுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை நீங்கள் செலுத்தி வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல பலன்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்கும். யார் மீதும் நம்பிக்கை வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை வைத்து உங்களுடைய வேலைகளையும் தொழில்களையும் நீங்கள் ஆரம்பித்து கொண்டே இருங்க. அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இந்த ஒரு நேரத்துல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள்